Hello channel face cinema viewers, this is Krishna here. Stranger Things season 5 அதோட வால்யூம் 1க்கான செகண்ட் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற எந்த ஒரு லீடுமே கொடுக்காம பயங்கரமாக கட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அதை பார்க்கும்போது நமக்கு பெருசாக எதுவுமே ரிவீல் ஆகலை. இப்போது இந்த ட்ரெய்லர் வந்து நேற்று ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ஹாலோவினை முன்னிட்டு வால்யூம் 1 ரிலீஸ் ஆக போகுது. நவம்பர் 26 வந்து வால்யூம் 1 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வால்யூம் 2 அதே மாதிரி கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த இயருக்குள்ளே ஃபினாலே வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த ட்ரெய்லரை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க, காட்டியிருக்காங்க. ஓப்பனாக வேக்னாவோட லுக்கெல்லாம் வந்து ஃபைனல் லுக்கை வந்து எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. எத்தனை டெமோகார்கன் வந்து நம்ம உலகத்துக்குள்ளே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி விஷயம்ஸ்லாம் காட்டியிருக்காங்க. ஒரு பயங்கரமான ஃபைட் காட்டியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயம் வந்து இந்த ட்ரெய்லரில் காட்டப்பட்டிருக்கு. என்னென்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன ட்ரெய்லர் ஓவர் ரிவ்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓப்பனிங் ஷார்ட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மைக்கு தான் வந்து இந்த ட்ரெய்லர் ஃபஸ்ட்டு வேக்னாவோட ஒரு வாய்ஸ் தான் இருக்குது. ஓகே, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மறுபடியும் வந்து ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக்கோட வேக்னா வந்து வராங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டெமோகார்கன் வந்து வெளிவிடுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த சீனில் நீங்கள் வேக்னாவை பார்த்தீங்க அப்படின்னா கடைசி சீசன், அதாவது 4வது சீசன் எண்டிங்கில் வந்து எந்த ஒரு ஃபார்மில் இருந்தாப்லையோ அதே ஒரு ஃபார்மில் தான் வேக்னா எப்போவுமே இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டியிருந்தாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது மேபி என்னவா இருக்கலாம் அப்படிங்கிற என்னோட கெஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீசன் 4ஓட எண்டிங்கில் நம்ம ஸ்டீவோட கேங்லாம் போய் வேக்னாவை எரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு டேமேஜ்னால வேக்னா அஃபெக்ட் ஆகி இத்தனை வருஷமாக தலைமறைவாக இருந்தனால அந்த கேப்பில் ஹாக்கின்ஸ் எல்லாருமே என்னதான் போர்ட்டில் ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து 4வது சீசன் முடிஞ்சிருக்கும். ஓப்பன் பண்ணியிருந்தாலும் எல்லாரும் அதை அந்த ஸ்கூலையோ இல்லை அந்த ஹாக்கின்ஸே வந்து மிலிட்ரி எல்லாமே கண்ட்ரோல் எடுத்து இப்போ வரையும் ஒரு கேம்ப் செட் பண்ணி அதை ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இடமா இருந்திருக்கலாம். அந்த காயத்தில் இருந்து அந்த அடியில் இருந்தெல்லாம் வேக்னா ரெக்கவர் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு ஷாட்டாக வந்து அந்த ஷாட் வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு, ரெக்கவர் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரி முழுக்க இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்க அப்படின்னா வேக்னா வில்ல தேடி வர்ற மாதிரி தான் வந்து ஷாட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கு. நிறைய இடத்துல வில்லும் வந்து எல்லாருமே ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க, இவர் மட்டும் தனியாக ஒரு விஷயம் வந்து பண்ண கிட்டத்தட்ட ஒரு பொசஸ் ஆன மாதிரியான ஒரு விஷயம் வந்து தெரியுது வில்ல பார்க்கும்போது. மேபி வேக்னா ஃபாலோ பண்ணுற வேக்னாவோட ப்ரெசன்ஸை வந்து ஃபீல் பண்ணுறக்கூடிய சுச்சுவேஷன் அமையலாம். ஏன்னா 4வது சீசன் இன்னிங்களே அப்படி தான் இருக்கும். நமக்கு வில்லுக்கு வந்து கழுத்தில் பின்னாடி வந்து அரிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அந்த அப்சைட் டவுன் வந்து சிங்க் ஆகுது, இல்லை வேக்னா வந்து பக்கத்தில் இருக்காங்க அப்படிங்கும்போது வில்லுக்கு மட்டும் அந்த ஒரு விஷயம் இருக்கும். எதனால வில்லை செலக்ட் பண்ணியிருக்காங்க வேக்னா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சீசன்லேருந்தே தெரியல. வில்லை மட்டும் தொடர்ந்து போய்கிட்டு இருக்கா. அதுக்கான காரணம், அதுக்கான ஆன்சர் வந்து இந்த 2 வால்யூமில் வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. அதை தாண்டி வேக்னாவுடைய லுக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் கடைசியில் பார்க்கும்போது ஒரு பயங்கரமாக ஸ்பைக்கா லெஃப்ட் கை மட்டும் பயங்கர பெருசாக வந்து ஆகியிருக்காது. எதனால அப்படிங்கிறது தெரியலை. ஸோ கொஞ்சம் கொடூரமான ஒரு லுக்காக தான் வந்து வேக்னாக்கு இந்த சீசனில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது லுக்கு மட்டும் அப்படி இல்லாமல் பவர் அப்பும் பயங்கர பவர்ஃபுல்லாகவும் வந்து வேக்னா வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி டேரக்டர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த மாதிரியான பவர்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன்னா இந்த ட்ரெய்லரில் காட்டும்போது இந்த கையாலேயே நிறைய பேரை கொன்று இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சீன்லாம் இருக்குது. ஏன்னா ரத்தம் சுட்டுற மாதிரியான ஒரு ஷாட்லாம் வந்து காட்டியிருந்தாங்க அந்த ஸ்பைக்லேருந்து. அதே மாதிரி டெலிகைனசிஸாக அந்த வில்லை வந்து தூக்கி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் வந்து இருந்துச்சு. இது வந்து ஆல்ரெடி வேக்னா கிட்ட இருந்த ஒரு பவர் தான். அதை தாண்டி புதுசாக என்ன பவர் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து தெரியலையா. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இந்த பவர்ஸ் எல்லாம் அப்சைட் டவுனில் வேக்னா யூஸ் பண்ணி தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போது நம்ம நார்மலான வேர்ல்ட்லேயே வந்து வேக்னா அந்த பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணுது அப்படிங்கும்போது மேபி இது ஒரு பவராக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா அப்சைட் டவுனும் நம்ம ஹாக்கின்ஸ் வந்து சிங்க் ஆகிடுச்சு, அது வந்து ஒரே இதாக கொலைட் ஆகிடுச்சு அப்படிங்கிறனாலையா இருக்கலாம். ட்ரெய்லர் ஸ்டார்டிங்கே வந்து நம்ம டஸ்டின் வந்து அந்த ஹெல் ஃபயர் கிளப் அந்த டிஷர்ட் போட்டு ஸ்கூலுக்குள்ளே போகிற மாதிரி தெரியுது. போய் அங்கே டஸ்டினை வந்து எல்லாரும் புள்ளி பண்ணி அடிக்கிற மாதிரியான ஒரு காட்சிகள்லாம் மேபி அமைக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா அடுத்தடுத்த ஷாட்டில் பயங்கர ரத்த கலரியாக மூஞ்சியெல்லாம் அடி வாங்கிட்டு தான் வந்து நம்ம டஸ்டின் காணப்படுறாரு. அதுக்கப்புறம் நம்ம மைக் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் மட்டும்தான் அந்த ஒரு லீடர்ஷிப் இருந்த மாதிரி இருக்கும். டஞ்சன்ஸ் அண்ட் ட்ராகன்ஸ் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அங்கேருந்து வில்லு தொலைஞ்சு போனதுக்கப்புறம் நம்ம தான் கண்டுபிடிச்சாகணும் நம்ம ஃப்ரெண்டை அப்படின்னு சொல்லி லெவனை காப்பாற்றுறதுலேருந்து வில்லையும் தேடி கண்டுபிடிக்கிற வரைக்குமான அந்த லீடர்ஷிப் வந்து மைக் தான் வந்து எடுத்து அவர் தான் பிளான் போட்டு பயங்கரமாக எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு லீடராக இருந்திருப்பார். அதை தாண்டி இந்த சீசனில் மறுபடியும் அந்த லீடர்ஷிப்பை வந்து மைக் எடுக்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம் ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு.
together. அது மட்டும் இல்லாமல் ஒரு பிளானும் வந்து போடுற மாதிரி இருக்குது. அந்த பிளானுக்கு யூஸ் பண்ணுற பொம்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சீசனில் பார்த்த மாதிரி இந்த டஞ்சன்ஸ் அண்ட் டிராகன்ஸ் அந்த கேம் விளாட்றதுக்கு ஒரு பொம்மைகள்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு பொம்மையை வச்சு தான் இந்த பிளான் எல்லாமே போடுற மாதிரி தெரியுது. முக்கியமாக 2 பொம்மையை வந்து ஒரு இடத்துல வச்சுருப்பாரு. அந்த சர்ச்சு கிட்ட இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிற அந்த மேப்பில் பார்க்கும்போது தெரியும். அந்த 2 பொம்மை மேபி நம்ம ஹாப்பரும் அதுக்கப்புறம் லெவனா இருக்கலாம். ஏன்னா அவங்க 2 பேரும் தான் அப்சைட் டவுனுக்குள்ள ஒரு டீமாக போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒரு மிஷினுக்காக போயிருக்காங்கன்னு வைங்களேன், அங்கே அவங்க ஒன்று பண்ணணும், அதுக்காக அவங்க 2 பேர் போயிருக்காங்க. மேபி இந்த 2 பொம்மைகளும் அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுற பொம்மைகளாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஏன் டஞ்சன்ஸ் அண்ட் டிராகன்ஸ் அப்படிங்கிற சொல்லும்போது அதை பற்றின ஒரு தியரி வந்து போய்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக முடிக்கும்போது நான் வந்து ஃபயர் பாலை தான் யூஸ் பண்ணேன், அதை வச்சு தான் அந்த டெமோகார்கனை வந்து கொன்னேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வில் வந்து சொல்லியிருப்பார் கிளம்பி போகும்போது. ஸோ அந்த டஞ்சன்ஸ் அண்ட் டிராகன் கேமோட ஒரு இப்போ நடக்கிற விஷயங்களோட ஒரு ஃபோர் ஷேடோவிங்காக டஞ்சன்ஸ் அண்ட் டிராகன்ஸை நம்ம இதுக்கு முன்னாடி சீசன்லேயே நம்ம பசங்க வந்து சொல்லியிருக்கலாம். டேரக்டர்ஸும் ஒரு சின்ன ஃபோர் ஷேடோவிங்காக காட்டியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தியரி வந்து இருக்குது என்கிட்ட. ஸோ மேபி வெக்னாவை அழிக்கிறதுக்கான வழியே ஆல்ரெடி பசங்களுக்கு வந்து தெரியும், ஆல்ரெடி அதை சொல்லியிருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த ஒரு வால்யூம் ஃபுல்லாக போகுது அப்படிங்கிறது இருக்கும். அதை தாண்டி நம்ம வில்லையும் வந்து வெக்னா கிட்ட இருந்து காப்பாற்றணும். அந்த ஒரு விஷயம் வில்லு மட்டும்தான் வெக்னாக்கு தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை, மேக்ஸும் வந்து வெக்னாக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான். ஏன்னா மேக்ஸ் தான் இந்த ஹாக்கின்ஸோட அப்சைட் டவுனை கனெக்ட் பண்ண அந்த கடைசி பீஸ், கடைசி கீ அப்படிங்கிற மாதிரி. மேபி மேக்ஸ் வந்து முழுசாக வெக்னாவோட கையில் போகலை, ஏன்னா முழுசாக மேக்ஸ் ஆகலை, இன்னும் கோமால தான் இருக்கா. மேக்ஸ் எந்திரிச்சிட்டா அப்படின்னா மறுபடியும் இந்த கனெக்ஷன் கட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லூப் ஹோல் ஏதாவது இருக்கலாம் மேபி. அதனால மேக்ஸை கொள்றதுக்காகவும் நிறைய டெமோ டாக்ஸ்லாம் வந்து துரத்திட்டு வர மாதிரி தெரியுது. அந்த இடத்துல நம்ம லூக்காஸ் வந்து பாதுகாப்பாக இருக்காரு மேக்ஸுக்கு. இதில் ஏதோ ஒரு மேஜர் டெத் இருக்க போகுது இந்த வால்யூமில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த கடைசி சீசனில். யார் அப்படிங்கிறதான் வந்து தெரியவில்லை. ஹாப்பர் சாகலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2 தாட்டி ஹாப்பர் சாகிற மாதிரியான சீன்ஸ்லாம் வந்து காட்டிட்டாங்க. இந்த இடத்துல ஹாப்பர் செத்தார் அப்படின்னா கடைசியாக செத்துட்டாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் இருக்குமே தவிர அந்த ஒரு ஃபஸ்ட்டு அவர் செத்துட்டாரு அப்படிங்கும்போது அந்த ஒரு இயக்கமான விஷயம் வந்து இப்போ வருமா அப்படிங்கிறது தெரியல. ஸோ மேபி ஹாப்பர் சாகிற மாதிரியா இருக்காமல் நம்ம மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, 4 பாய்ஸில் ஒருத்தர் வந்து சாகலாம் அப்படிங்கிற மாதிரியே ஒரு தியரி போய்கிட்டு இருக்கு. இது நிறைய பேத்துக்கு அப்ளிகபிளாக இருக்குது. கண்டிப்பாக டஸ்டின் கிடையாது, மைக்கு கிடையாது. ஏன்னா ஒரு சீனில் மைக்கு கிட்ட 11 வந்து சொல்கிற மாதிரி இருக்குது, எல்லாத்தையும் நீ டிசைட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மைக்கு டஸ்டின் சாக போகிறது கிடையாது. இன்னும் 2 தியரி யாருன்னா, ஒன்று லூக்காஸ் வந்து மேக்ஸை காப்பாற்றுறதுக்காக அவர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இன்னொன்று வில், நான் தான் இது எல்லாத்தையும் ஆரம்பித்தேன், நான் என்னையவே சாக்ரிஃபைஸ் பண்ணி இதை நான் முடிச்சு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வில் தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஸ்டீவுக்கும் டஸ்டினுக்கும் எந்த விஷயமும் வந்து வராமல் இருந்தாலே நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்குது. ஸோ அந்த 2 கேரக்டர்ஸுக்கும் எதுவும் ஆகாமல் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அந்த சீசனோட ஒரு ஹார்ட் பீஸே அவங்க தான், அவங்க எதுவும் பண்ணாமல் இருந்தால் நல்லது. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஜிஎம் அப்படிங்கிறது இந்த ட்ரைலரில் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. பயங்கர ஃபாஸ்ட் பேஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிய வருது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் ரொம்பவே அந்த ஸ்லோ ஃபேஸிங்கில் இருக்கும் மெயில்டாக. இப்போது ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டான ஒரு ஃபேஸிங்கில் இருக்கனால இந்த ட்ரெய்லர் கட்டும் அதே மாதிரி தான் இருக்குது. பயங்கரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து முன்னாடி இருக்குது. நிறைய டெமோடாக்ஸ் இறங்கி நிறைய சோல்ஜர்ஸ் கூட சண்டை போடுற மாதிரி, அந்த இடத்துல நம்ம நான்சியும் ஒரு மிஷின் கன் எடுத்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரியான சீன்ஸ்லாம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ நிறைய கிரியேச்சர்ஸ் வந்து நம்ம உலகத்துக்குள்ளே பூந்து அட்டகாசம் பண்ண போகிறாங்க. ஒரு ட்ரக்கை ஒரு டெமோகார்கன் துரத்திட்டு போகிற மாதிரியான சீன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஒரு பயங்கரமான ஃபைட் சீக்வன்ஸ் வந்து இருக்க போது, பயங்கர ஆக்ஷன் பேக்கடாக, இதுவரையும் நம்ம பார்க்காத அளவுக்கான ஆக்ஷன் பேக்கடாக இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 5 வால்யூம் 1 வந்து இருக்க போகுது அப்படிங்கிறத ட்ரெய்லர்லேயே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது எந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது, யார் வந்து இழக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஹைப் வந்து ஏற்பட்டிருக்கு. ஆனால் கடைசியாக சொல்லப்பட்ட ஒரு டைலாக் தான் என்னை இன்னும் ஹைப் ஆகுச்சு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். நம்ம வேக்னா வில்லை பார்த்து நீ எனக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும், எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும், ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னா அப்போ ஏற்கனவே வில் வந்து வெக்னாக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தமாக வந்து நம்ம எடுத்துக்கலாம் இங்கே இந்த இடத்துல. ஃபஸ்ட்டு சீசனில் வில் வந்து வெக்னாக்கு ஹெல்ப் பண்ணனால தான் அடுத்தடுத்து வெக்னாவால் இந்த ஒரு
ஹாக்கின்ஸை வந்து டேப் பண்ண முடிஞ்சா, ஹாக்கின்ஸை வந்து கனெக்ட் பண்ண முடிஞ்சோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேள்வி போய்கிட்டு இருக்கு. வேக்னாக்கு வில் கிட்ட இருந்து என்ன வேணும், வில் வந்து எந்த மாதிரி உதவி பண்ண போறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து எனக்கு கியூரியஸ் ஏற்படுத்துச்சு இந்த சீசன் வந்து பார்க்கறதுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ட்ரைலர் பார்க்கும்போது எந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. எந்த மாதிரி இருக்க போகுது இந்த சீசன் அப்படின்னு நீங்க எவ்வளோ ஆவலோட இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்க விஜய் கிருஷ்ணா. சைனிங் ஆஃப். பாய்.